ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் சிங்கார். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரீசெண்டாக டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் ஆன டொவினோ தாமஸோடைய ஏஆர்எம் மலையாளம் மூவி எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த படத்தோடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, இந்த படத்தோடைய ஸ்டார்டிங்கில் இந்த படம் 3 டிஃப்ரெண்ட் டைம்லைனில் நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டைம்லைன் ராஜாங்க அந்த டைம் காட்டுவாங்க. ஸோ அந்த டைமில் இருக்கும்போது ஒரு ஊரில் வானத்துலேருந்து ஒரு கல் விழும். அந்த கல் விழுந்ததும் அந்த ராஜா என்ன பண்ணுவாருன்னா, அந்த கல்லை மொத்தமாக ஒரு சிலையை ஆக்கியிருப்பார். ஸோ அந்த சிலையை தான் அந்த ஊர் மக்கள் கும்பிட்டு வழிபடுவாங்க. ஸோ அப்படியே கட் பண்ணால் இன்னொரு டைம்லைன், அதாவது இன்னொரு ஜென்ரேஷனில் அவங்க வம்சத்தில் இருக்கிற ஒருத்தர் அந்த சிலையை திருடிடுவார். ஸோ அதனால் அந்த ஊர் மக்கள் அந்த குடும்பத்தை திருட்டு குடும்பம் அப்படின்னு சொல்லிகிட்டே வருவாங்க. ஸோ திரும்பி கட் பண்ணால் இன்னொரு ஜென்ரேஷன், அதாவது இந்த படம் 3 ஜென்ரேஷனில் காட்டுவாங்க. ஜென்ரேஷன்லேயுமே அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்கள திருடன் அப்படின்னு சொல்லி தான் அந்த ஊர் ஆட்களை கூப்பிட்டுருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வில்லன் குரூப்பில் இருக்கிற சில பேர் அந்த கல்லை அந்த சிலையை திருடணும் அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ ஏன் அந்த சிலையை திருடணும்னா, அந்த சிலை சாதாரண கல்லில் செஞ்ச ஒரு விஷயம் இல்லை, வானத்துலேருந்து விழுந்த ஒரு கல்லில் செஞ்ச சிலை. ஸோ அதனால் அந்த சிலைக்கு அவ்வளோ பெரிய மதிப்பு இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்ட வர வில்லன் கேங் அந்த சிலையை எடுக்கணும்னு பார்ப்பாங்க. அதுக்கு ஹெல்ப் பண்ணுற ஹீரோ அவர் ஏன் வில்லன் குரூப்புக்கு ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்றத நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த சிலையுமே இவர் திருடிடுவார். பட் திருடினதுக்கு அப்புறம் தான் தெரியும் அந்த சிலைன்றது ஒரு போலியானிட்டு. ஸோ அப்போ உண்மையான சிலை என்ன ஆச்சு அப்படின்றத ஹீரோவான டொவினோ தாமஸ் கண்டுபிடிக்க போவார். ஸோ அதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள் தான் இந்த ஏஆர்எம் படம். ஸோ நான் இந்த 3 ஜென்ரேஷன் சொல்லியிருப்பேன் இல்லையா. ஸோ இந்த 3 ஜென்ரேஷன்லுமே நடித்தது டொவினோ தாமஸ் தான். தாத்தா, அப்பா, பேரன், இந்த 3 கேரக்டருமே டொவினோ தாமஸ் தான். பட் 3 டைம்லைன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு இந்த படத்தை எடுத்துருப்பாங்க. எனக்கு இந்த படம் பிடிச்சிது. அதுக்கு முக்கியமான காரணம் இவங்க எடுத்துக்கிட்ட ஸ்டோரி அண்டு மொத்தமாக எடுத்த விதமும் தான். முக்கியமாக இந்த படத்தோடைய ஃபஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் சில போர்ஷன்ஸு அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்காது. பட் அந்த சொன்னேன் இல்லையா, அந்த வில்லன் கேங் அந்த சிலையை திருடும்போது நடக்கிற விஷயங்கள், அப்போத்துலேருந்து இந்த படம் ரொம்ப சூப்பராக ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். முக்கியமாக செகண்ட் ஹாஃப் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட் ஹாஃபை கம்பேர் பண்ணும்போது. ஸோ இந்த படம் இப்போ டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் ஸ்ட்ரீம் ஆகுது. பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தமிழ்லேயே பார்க்கலாம். இந்த படத்தில் நடித்த எல்லாரோட பர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப சூப்பர். முக்கியமாக டொவினோ தாமஸ் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதை தாண்டி இந்த படத்தில் கீர்த்தி ஷெட்டி அவங்க தான் ஹீரோயின். ஸோ யூஸ்வலான ஒரு ஹீரோயின் தான், பெரிய ஸ்கோப்பெல்லாம் அவங்களுக்கு பெருசாக இல்லை. பட் அவங்களுக்கு கொடுத்த ரோலை அவங்க நீட்டாக பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த படத்துக்கு மியூசிக் சில பாட்டுங்க ஓகே, பட் செகண்ட் ஹாஃபில் வர ஒரு பாட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். முக்கியமாக ஃப்ளாஷ்பேக் அந்த போர்ஷனையும் ஒரு டைமில் நடக்கிற ஒரு ஸ்டோரி, ப்ரெசண்ட்டில் நடக்கிற ஒரு ஸ்டோரியும் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அது படம் பார்த்தவங்களுக்கு புரியும். ஸோ அந்த போர்ஷன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. அந்த போர்ஷனில் வர சாங்குமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ஓவராலாக ஒரு சூப்பரான ஃபேண்டசி ஃபிலிம் தான் இந்த ஏஆர்எம். இந்த படம் மலையாளமில் 100 crores கிராஸ் பண்ணி ஒரு பிளாக் பஸ்டரான ஃபிலிம் தான். ஸோ இந்த படம் இப்போ டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் ஸ்ட்ரீம் ஆகுது. பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ அவ்வளோதான் இந்த படத்தோடைய ரிவ்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல் பண்ணிவிட்டு.
அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக சேரும். இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா என்னுடைய பிளேலிஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். அந்த பிளேலிஸ்ட்டில் நான் நிறைய செக்மெண்ட்ஸ் அண்ட் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் சிங்கார். தேங்க்யூ, பாய்.